யாரும் வீடியோவை ஸ்வைப் பண்றாதீங்க. ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, நீங்க ஒருவேளை இன்னைக்கு ரொம்ப பணக்காரரான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ரொம்ப வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், இந்த சொசைட்டிலே நீங்க ஒரு நல்ல நிலைமையில இருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 3:27 சொல்லுது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யாம இருக்காது, நீ நல்லா மத்த ஹெல்ப் பண்ணு செய்ய அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஏன் அப்படி அப்படின்னா, இந்த உலகத்துல நம்ம வெறும் மண்ணுக்கு ஒப்பா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா நம்ம எதுவும் எடுத்துட்டு போறது கிடையாது. அதனால இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்தோம் அப்படின்னா கடவுள் நம்மளும் ஆசீர்வதிப்பாரு. அது மாத்திரம் இல்ல, இந்த வார்த்தையை சொன்ன கர்த்தா நம்ம என்ன பண்ணுவாரு, அவரு நம்மள ஆசீர்வதிப்பாரு. இதை காட்டிலும் நீங்க 1000 மடங்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. எப்போ நீங்க என்ன பண்ணும் போது, தரித்திரருக்கு, ஏழைகளுக்கு, இல்லாதவங்களுக்கு நீங்க உதவி செய்யும் போது. அதனால உங்க கடமையை நீங்க செய்யுங்க. ஒன்னும் இல்லை, நீங்க அவ்வளவு வச்சிருக்கீங்க, அதுல இருந்து ஒரு பங்கு நீங்க செஞ்சு பாருங்க. ஆண்டவர் கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாரு, உங்க தலைமுறைகளை ஆசீர்வதிப்பாரு. ஒருவேளை நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை வரல அப்படின்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஆண்டவர் செய்வாரு.